ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு கூட டீ குடிக்காம நம்மள பலருக்கும் இருக்க முடியாது. காலையில் எழுந்த உடனே டீ, வேலை பார்க்குறப்ப டீ, சாயங்காலம் ஆனால் டீ, நைட்டில் டீ அப்படின்னு ஒரு நாளைக்கு 4 கப் டீ குடித்தா உங்களோட நிலை என்னாகும் அப்படின்னு தெரியணுமா? சிலருக்கு இது மருந்து மாதிரி வேலை செய்யும், சிலருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை டீயில் சேர்த்தா அது சாதாரண டீ இல்லைங்க, உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு டீயாக மாறிடும். அப்படிப்பட்ட டீ வகைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிக்காம நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா, நம்ம டீக்கு அடிக்ட் ஆகிட்டோங்க, அதுதான் காரணம். ஸோ டீயை கொஞ்சம் சத்துள்ள பானமாக நம்ம மாற்றிக்கலாமா? டீ அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுக்காக குடிப்போம். டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பாலிபீனால்கள்லாம் இருக்குது. அதனால தான் டீயை குடித்தோன்னே புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரியான உணர்வு வருது. மூளைக்கு அலர்ட் கொடுக்குது, சோர்வை குறைக்குது. டீ நன்மை தரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை குடிக்கிற நேரம், சேர்க்குற பொருளை பொறுத்து தான். டீ குடிக்கிறதுனால உடல் சுறுசுறுப்பாகும், கவனம் அதிகரிக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், இரத்த நாளங்கள்லாம் சீராகும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், கெட்ட கொழுப்பை கூட குறைக்கும். இதுக்கு ஆபத்தான பக்கமும் இருக்க தான் செய்யுது. அது என்னன்னா தூக்கமின்மை. எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் டீ எடுக்கிறப்ப அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். இரும்பு சத்து உறிஞ்சுதலை குறைக்கும். டீயை அதிகமாக குடிக்கிறப்ப அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை கூட வந்துருங்க. இதய துடிப்பு அதிகரிக்கும். அடிக்ஷன், அதாவது டீ இல்லைன்னா தலைவலி வந்துடும். ஒரு நாளைக்கு 4 கப் டீ குடிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக நல்லதில்ல. 1லேருந்து 2 கப் வேணால் குடிக்கலாம். டீ குடிக்கிறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். காலையில் உணவுக்கு அப்புறமா தான் நீங்கள் டீ குடிக்கலாம். வெறும் வயிற்றில் காலையில் எழுந்த உடனே டீயை கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஈவினிங் டைமில் 3லேருந்து 5 மணிக்குள்ளார டீ எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுலையும் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி நைட் டைம்லையும் டீயை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி டீ போட்டு நீங்கள் குடிக்கிறப்ப டீயை சத்துள்ள பானமாக மாற்றலாம். அது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இஞ்சி அப்படி இல்லைன்னா சுக்கு, இதில் ஏதாவது ஒன்று டீயில் சேர்த்திங்கன்னா செரிமானம் நல்லா நடக்கும். உடம்புல ஏற்படுள்ள அந்த வீக்கம், வலியை குறைக்கக்கூடிய பண்புகள்லாம் இஞ்சியில் இருக்குது. இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி, இருமலை கூட குறைச்சிரும். செகண்ட் ஒன் ஏலக்காய் டீ தான். ஏலக்காயில் வாயு பிரச்சனையை குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்குது. உடல் சூட்டை குறைக்கும், மனசை அமைதிப்படுத்தும். இந்த ஏலக்காயையும் இஞ்சி இந்த 2 பொருளையும் சேர்க்குறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமானம் மேம்படும். இந்த 2 பொருட்களும் ஈஸியாக வீட்டில் கிடைக்கிறதுனால தான் இந்த 2 பொருட்கள் சேர்த்து டீ போடுங்கன்னு சொன்னேன். தேவைப்பட்டா இப்போ நான் சொல்ல போகிறல அந்த பொருட்களையும் சேர்த்து நீங்கள் டீ போடுறப்ப டீ இன்னும் சத்துள்ள பானமாக மாறிடும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? லவங்கப்பட்டை டீ. இந்த லவங்கப்பட்டையை இங்கிலீஷில் சினாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலினை மேம்படுத்தும், கொழுப்பை கட்டுப்படுத்தும், மெட்டபாலிசத்தை கூட மேம்படுத்தும், உணவை ஈஸியாக செரிமானமாக்கும். கிராம்பு டீ. கிராம்பில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது மூட்டு வலியை குறைக்கும், பல், தொண்டைக்கெல்லாம் நல்லது. கிராம்பு, லவங்கப்பட்டை இந்த 2 டீயில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதிமதுர டீ. தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிமதுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிமதுரம் பவுடரை சேர்த்து டீ குடிக்கலாம். இது மன அழுத்தத்தை குறைக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். வெறும் டீ குடிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். டீயில் சில பொருட்களை நம்ம சேர்க்குறப்ப, அதுவும் நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரியான பொருட்களை சேர்க்குறப்ப டீ கொஞ்சம் சத்துள்ள பானமாக மாறிடும். காலையிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய், இஞ்சி போட்டு டீ குடிக்கலாம். ஈவினிங் பட்டை, கிராம்பு போட்டு டீ குடிக்கலாம். அதாவது மசாலா டீ மாதிரி குடிக்கலாம். குளிர்காலமாக இருந்துச்சுன்னா அதிமதுர டீயை நீங்கள் குடிக்கலாம். டீ எப்படி பொருட்கள் சேர்க்குறப்ப அது உடம்புக்கு பலன் தரக்கூடியதாகவும் மாறிடும்.
நீங்க எப்பயும் போல டீ போட்டுட்டு, அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தோல் நீக்கிட்டு நச்சு, அதோடயே ஒரு ஏலக்காவ நச்சு போட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தான் இஞ்சி ஏலக்காய் டீ. அதுவே பட்டை, கிராம்பு சேர்த்தீங்கன்னா, மசாலா டீ. ஆனா டீ போடுறப்ப ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ள சர்க்கரை வேணாம். அத ஒயிட் பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா வெல்லம், பனங்கற்கண்டு இதெல்லாம் நீங்க சேர்க்கிறப்ப, டீ இன்னும் சத்துள்ள பானமாவும் மாறும், பலன்களையும் அள்ளி தரும். யாரெல்லாம் இந்த சத்துள்ள பொருட்கள சேர்த்தாலும் டீய அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துரலாமா? ஹை பிபி, கர்ப்பிணி பெண்கள், அசிடிட்டி இருக்கிறவங்க, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்கலாம் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இல்லன்னா நீங்க அவாய்ட் பண்ணிறதே நல்லது. டீ குடிக்கிறப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிய கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கணும். டெய்லி மினிமம் 1 கப்பு, மேக்ஸிமம் 2 கப்பு டீ எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. அதுக்கு மேல நீங்க கட்டாயமா எடுக்கவே கூடாது. நீங்க ஒரு நாளைக்கு எத்தன டீ குடிப்பீங்க? இது மாதிரியான பொருட்கள்லாம் சேர்த்து டீ போட்டு குடிப்பீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல டீய எப்படி சத்துள்ள பானமா மாத்துறது, அது எப்படி நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.